ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம். இதே அளவில் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக கேசரி வரும். நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிடுறேன். காய்ந்த திராட்சை. இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏலக்காய் 2 தட்டி ஆட் பண்ணிடுறேன். மூணும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். 1 கப் ரவை ஆட் பண்ணிடுறேன். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ண அதே நெய்லேயே நம்ம இதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம எடுத்து பார்த்தா மணல் மணலாக இருக்கணும், அந்தளவு ஃப்ரை பண்ணிடலாம். ஆனால் தீஞ்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு வறுத்து வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு அதே கப்பில் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுறேன். 1.25 கப் சுகர் ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இதை கலந்து விட்டுடலாம். நான் இன்னைக்கு கேசரிக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வாட்டரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரவையை ஆட் பண்ணிடலாம். ரவை ஆட் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம். வறுத்து வச்சிருக்க ஏலக்காயை இதோட ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்க ஏலக்காயோட இந்த ரவையும் வெந்து வர சொல்ல வாசனை சூப்பராக வரும். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா கலந்து விட்டுடுறேன். கட்டி இல்லாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். பொறுமையாக இதே மாதிரி கலந்து விட்டுடலாம். இது அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அடிக்கடி இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கேசரி எடுத்தாலே அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம். முந்திரி திராட்சையை கேசரியோடு நல்லா கலந்து விட்டுட்டுறேன்.
க்ளோஸ் பண்ணிடுறேன். கேசரி பாத்திரத்தில் ஒட்டாமல் அதே சமயம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி பர்ஃபெக்டாக நீங்களும் கேசரி செய்யுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.